शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अर्जुन उवाच तैर्लिङ्गैः त्रीन् गुणान् एतान् अतीतो भवति प्रभो किमाचार कथं चैतान् त्रीन् गुणान् अनुवर्तते। अर्जुनोட கேள்வி. तैर्लिङ्गैः இதுன்னு அடையாளம். குணான் ஏதான் அத்தீதான் ஏதான் இந்த குணங்கள் மற்ற எடுக்கணும் குணங்கள் அந்த குணங்களை அதீதனா இருக்கிறவன் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரி அடையாளங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம். அவதி பிரபோ சிமாச்சாரா கதம் செய்தான் ஸ்ரீ குணான் அனுவர்த்ததே. சிமாச்சாரா எப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரம், எப்படி ஆச்சாரத்தோடு இருக்கார், கதம் ஏதான் ஸ்ரீ குணான் அனுவர்த்ததே. இந்த மூணு குணங்களே தாண்டது எப்படி. त्रयो गुणाः अप्रयुक्तमान्ति तेषां परिणाम विशेषा सर्वसंसारः प्रवर्तते. त्रयो गुणाः अप्रयुक्तमान्ति सत्त्वं रजस् तमस् मूण गुणங்கள் तेषां परिणाम विशेषा இந்த குணங்களுடைய பரிணாமத்தினால சம்சாரः प्रवर्तते, சம்சாரம் வருது. अतः गुणातीतत्वं असंसारिके. அதனால என்ன தெரியுது, குணாதீதம்னா அசம்சாரி அர்த்தம். சம்சாரத்தோட சம்பந்தம் இல்லாத இருக்கிறதா அசம்சாரித்துவம். ஜீவன் முக்தத்துவம் இது யாவும் ஜீவன் முக்தின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. லிங்காணி பரேஷாம் ஏகதீய குணாதீதத்துவ போதகானி ஆதார அதீய மனசஞ்சார பிரகார கதம் இது சாதன பிரஷ்னம். இவர் குணாதீதனாக இருக்கிறவர் இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு என்ன சூதகங்கள் இருக்க, என்ன அடையாளங்கள் இருக்குன்னு கேள்வி. உண்மையா அந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கேன். அது முடியாது. ஓரளவுக்கு ஒரு அவ்வளவுதான் குணாதீதம் எந்த ஒரு அடையாளங்கள் அந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்றது. ஆதாரம்னா பெரிய மனசஞ்சார பிரகாரம் அவருடைய மனசு சஞ்சரிக்கணும், வேற அனுஷ்டானங்களும் இருக்காது. அதனால கதம் இது சாதன பிரஷ்னம். ஸ்ரீ பகவான் வாத பிரகாசஞ்ச பிரவೃತ್ತಿஞ்ச மோகமேவ மாதவ ந துவேஷ்டி சம்பிரவృத்தானி ந நிவృத்தானி காஞ்சதி உதாசீனவத் ஆசீனோ குணைர்யோ ந விதாரியதே गुणा वर्तन्ते इत्येव योगतिष्ठति नेङ्गते समदुःखसुखस्वस्थः समलोष्टाश्मकाञ्चनः तुल्यप्रियाप्रियो ध्येयः तुल्यनिन्दात्मसंस्कृतिः मानापमानयोः तुल्यः तुल्यो मित्रादिपक्षयोः सर्वारम्भवत्यादि गुणातीतस्य उच्यते. मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते स गुणान् समरीत्य एतान् ब्रह्मभूयाय कल्पते. இந்த சிவபிரஜ்ஞா பாஷா என்ற இடத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இங்கே இருக்கு, வேற வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக. இப்போ பகவத்கீதையில் பார்த்ததுன்னா பல கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். முன்னாடி கேட்டதே திருப்பி கேட்டுருக்கா. அங்கெல்லாம் பாஷ்யத்துல புதுசா அர்த்தம் ஒண்ணும் இல்லை. புதுசா அர்த்தம் கொடுக்கறதுன்னா புதுசா ஒண்ணும் கேட்கல, பழையபடிதான் தெரிஞ்சிருக்கா, புதுசா ஒண்ணும் கேட்கல. ஆனா திருப்பி ஏன் பாஷ்யம் பண்றாருன்னா இந்த கேள்வி பழைய கேள்வியோட வித்தியாசமா இல்லைன்னு காமிக்கிறா. மக்கள்னா மக்களுடைய லட்சணம் கேட்ட பதில் சொல்றதும் அதுதான், புதுசா ஒண்ணும் இல்லை. ஜீவன் முக்தனுடைய லட்சணம் தான் இங்கே இருக்கு. சாந்தி யோகத்திலும் சிவபிரஜ்ஞா பாஷா கேட்கறது ஜீவன் முக்தனுடைய லட்சணம். அதுக்கப்புறம் பக்தி யோகத்துல கேட்கறதும் அதுதான். இங்க குணாதீதன் யாரு கேட்கறதும் அதுதான், பதிலும் அதுதான். திருப்பி திருப்பி சொல்றது என்ன,
பாஷ்யம் பண்றதோட உத்தேசம் என்னன்னா புதுசா ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனா புதுசா ஒன்றும் சொல்றது இல்லைன்னு காமிக்க முடியாது. குணாதீதம்னா வேற இந்த வரைக்கும் கேட்காத ஏதோ ஒரு கேள்வி கேட்கற மாதிரி இல்லை. ஆனா அந்த கேள்விதான் இந்த கேள்வி வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பதில் கொடுக்கறது பார்த்துட்டு தெரியும். அதனால பாஷ்யக்காரர் பண்றதுன்னா வித்தியாசம் இல்லைன்னு காமிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த வரைக்கும் சொன்னது எல்லாமே புதுசா ஒன்றும் இல்லை. அதுதான் பிரகாச பிரவൃத்தி மோகாக தத்துவமோ குணா ஆரம்பத்துல இருக்க பிரகாசஞ்ச பிரவൃத்திஞ்ச மோகமேவஜ பாண்டவ. இது தத்துவமோ குணோடைய பிரபாவம். பிரகாசம்னா ஞானம், பிரகாசம்னா லைட் கிடையாது, ஞானம் சத்துவகுணத்தினுடைய பரிணாமம். பிரவൃத்தினா ரஜோகுணத்தினுடைய பரிணாமம். மோகம் என்கிறது தமோ குணத்தினுடைய பரிணாமம். அப்போ பிரகாசஞ்ச பிரவൃத்திஞ்ச மோகமேவஜ பாண்டவ. பாண்டவனா அங்கே பிரகாச பிரவൃத்தி மோகாக சத்துவமோ குணா ஏக ஜாகத் ஸ்வப்னயோஹோ பிரவர்த்ததே. சுசுப்தி சமாதி சூன்ய விருத்தித்வாத் சுசுப்தி சமாதி சூன்ய விருத்தித்வாது நிவர்த்ததே. பிரவൃத்திஸ்ய திரிதா அனுகூலா பிரதிகூலாக உள்ளது. இப்போ இந்த முதல் லைன்ல பிரகாசஞ்ச பிரவൃத்திஞ்ச மோகமேவஜ பாண்டவ அங்க சேர்க்கணும். தத்துவமோ குணானாம் சுபாவாக அது இங்கே ஸ்லோகத்துல கிடையாது. நம்மளே சேர்ந்து படிக்க வேண்டியதான். பிரகாசஞ்ச பிரவൃத்திஞ்ச மோகமேவஜ பாண்டவ பிரயோ குணா அப்படி அத்தியாயத்தில். ஏன்னா கேவலை ஸ்திரீன் குணான் ஏதான் அதிகோ பவதி பிரபோ கைலிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதிகோ பவதி பிரபோன்னு கேள்வி இல்லையா? அப்போ 3 குணங்கள் எதுவும் சொல்லணும், அதனுடைய சுபாவம் என்ன சொல்லணும். அதுக்காக முதல் லைன் பிரகாசஞ்ச பிரவൃத்திஞ்ச மோகமேவது பாண்டவா பிரயோ குணா. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் துவேஷ்டி இல்ல காட்சடி, துவேஷம் இல்லை, ஒண்ணும் இல்லை, பிரவൃத்தி கிடையாது. சம்பிரவர்த்தானி துவேஷ்டி துவேஷ்டி சம்பிரவர்த்தானி நிருத்தானி காட்சடி உதாசீனவதாசீனோ குணையிலையோ நவிதாதிலே எல்லாம் சொன்னதுதான். இது அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. குணா வர்த்தந்தைத்தியோ உபதிஷ்டது நீங்கதே அதோட சங்கம் வருதில்லை. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமதுக்க சுகா துக்கத்துல துக்கமும் சுகமும் சமமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? துக்கத்துல தேசமும் சுகத்துல யாரும் கிடையாது. சமதுக்க சுகஸ்வஸ்தா சமலோஷ்ட அஸ்ம காந்தனா தெரியுங்க. லோஷ்டம்னா கல்லு, கல்லு கிடையாது, மண் கட்டை. கல்லு ஆத்மானா கல்லு, காஞ்சனா சுவர்ணம். இது 3 ஒரே மாதிரி இருக்கு. ஆனா லோஷ்டம் அஸ்மா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அவசியம் கிடையாது. காஞ்சனத்துல ஒரு யாரும் கிடையாது. சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனா துல்லிய பிரியா பிரியா பிரியம் அப்பிரியம் பிரியம் தீரா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்கிருதி ஆத்மசம்ஸ்கிருதியும் நிந்தையும் பிரியம் மானாபமானயோ துல்லியா துல்லியோ மித்ர அதிபக்ஷயோ மித்திரனும் சத்ருவும் பிரியம் சர்வாரம்ப பரித்தியாகி கர்மாரம்பம் கிடையாது. பலத்துக்காக கர்மாரம்பம் கிடையாது. பிராரப்தத்துக்கு கர்மம் தெரியுதுன்னா பிராரப்தத்தினால தெரியுது. குணாதீத உச்சதே அந்த வரைக்கும் குணாதீத லிங்கம் அடையாளம் சொன்னார். மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தியோகேன சேவதே குணான் சமதீத்திய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே. ஏதான் ஆரம்பத்தில் சொன்ன 3 குணங்களே அதீத்திய. ஏன்னா இவரே கேட்கிறாரு கதமிதி சாதன பிரச்சனை அந்த வியாக்கியானத்துல கைர்லிங்கையும் குணாதீதான் குணானேதான் அக்னிகோ பௌதி பிரபோ ஹிமாதார கதம் ஏதான் ஸ்ரீன் குணான் அதிவர்த்ததே. கதம் அதிவர்த்ததே 3 குணங்களே காண்றது எப்படி? கதம் சாதன பிரச்சனை, எந்த சாதனத்தினால எந்த உபாயத்தினால கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். மாம்சய அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே. அவ்யபிசாரேன பக்தி யோகேன அகைதுக பக்தி. அகைதுக பக்தி காரணம் இல்லாம இருக்கக்கூடிய பக்தி. அவ்யபிசாரேன பக்தி யோகேன யஹ மாம் சேவதே சஹ குணான் சமதீத்ய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே. பிரம்மம் ஆவதுக்காக நமக்கா இருக்கும். பிரகாச பிரவൃத்தி மோகாக சத்வரஜதமோ குணா ஏக ஜாகிரத் ஸ்வப்னயோஹ பிரவர்த்ததே.
இதுல 3 குணங்களுக்கு எங்க வேலை இருக்குன்னா இதுனா ஜாகிரத்துல இருக்கு, சொப்னத்துல இருக்கு, சுசுப்தியில கிடையாது. சுசுப்தி சமாதி சூன்ய விற்பித்வாவஸ்தாசு நிவர்த்தே. அது விற்பித்வாவஸ்தாசும் இல்ல, இல்ல புரியுதா? வேற ஏதோ சரியா ஏற்பாடு சுசுப்தி சமாதி சூன்ய சித்த விற்பித்வாவஸ்தாசு அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லணும்? சுசுப்தியிலும் சமாதியிலும் கிடையாதுன்னு தான் தாற்பயம். இதான் சொல்ல வர. ஆனா அப்படி இந்த பங்கி சரியா வர முடியாது. ஏக ஜாகிரத் சொப்னயோகோ பிரவர்த்தந்தே நிவர்த்தந்தே. ஜாகிரத்திலும் சொப்னத்திலும் இந்த 3 குணங்கள் பிரவர்த்திக்கிறது, சுசுப்தியிலும் சமாதியிலும் நிவர்த்திக்கிறது. என்ன சொல்ல வர? சந்தேகம் கிடையாது, அதுல விசேஷம் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த லைன் எப்படி சுசுப்தி சமாதி சூன்ய சித்தவர்த்தித்வாவஸ்தாசு என்ன அர்த்தம்? சூன்ய சித்தவர்த்தித்வ. சரி 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 அப்படி இருக்கலாம். சூன்ய சித்தவர்த்தித்வம் அப்படிங்கிற அர்த்தம். சுசுப்தியிலும் சமாதியிலும் சித்தவர்த்தி இல்லாம இருக்கிறதுனால சொல்றோம். ஆமா, சித்தவர்த்தி இல்லாம இருக்கிற அவஸ்தான். அதனால சுசுப்தி சமாதி சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தாகும். அப்போ அவஸ்தா 3 சமாதி அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, சமாதி அவஸ்தா, சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தா அப்படின்னு சொல்லணும். அப்ப ஜாகிரத்தில் வெட்டலாம். அப்படின்னா ஜாகிரத்திலும் சித்தவர்த்தி சூன்யமா இருக்கும்போது சித்தவர்த்தியே இல்லாம இருக்கிறாங்க. அதாவது சித்தவர்த்தியே இல்லாம இருக்கிறதுனா சொப்னம் சொல்லலாம். ஏன்னா இப்படி பண்ணலாம். அவரு ஆரம்பத்திலே கேட்ட ஜாகிரத் சொப்னயோகம் பிரவர்த்தந்தேன்னு சொல்றாரு. அதனால ஜாகிரத்திலும் சொப்னத்திலும் இருக்குன்னு சொல்றாரு. அதனால 2 தான் இருக்கணும், சுசுப்தியும் சமாதி. சுசுப்தி சமாதி, சுசுப்தி என்கிற ஒரு சுசுப்தியோட விவரணம் சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தா, சமாதியும் அப்படிதான் சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தா. இந்த 2 அவஸ்தையும் தான் அப்படியே சொல்லணும். சுசுப்தி சமாதி என்கிற 2 அவஸ்தையிலும் அப்படின்னா சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தையிலும் 3வது அவஸ்தையா இருக்க வேண்டாம். சுசுப்தியும் சமாதியும் எப்படி இருக்குன்னா சூன்ய சித்தவர்த்தித்வ அவஸ்தையா இருக்கு. அதனால இந்த 2 அவஸ்தையிலும் நிவர்த்தந்தேனா பிரவர்த்திக்கவில்லை, பிரவர்த்திக்கவில்லை. பிரவர்த்திச்ச திரிதா. இப்ப எங்க பிரவர்த்திக்கிறது? ஜாகிரத்திலும் சொப்னத்திலும். பிரவர்த்திச்ச திரிதா 2 விதமா இருக்கு. அனுகூலா பிரதிகூலா. அனுகூலமா தெரியக்கூடிய பிரவர்த்தி, பிரதிகூலமா பிரவர்த்தி. तत्र मूढः जागरणे प्रतिकूल प्रवृत्तिं द्वेष्टि अनुकूल प्रवृत्तिं कांक्षति. तो यार तत्वज्ञानिया இல்லையோ அவர் என்ன பண்றார்? ஜாகிரத்துல பிரதிகூலமா வரக்கூடிய பிரவೃತ್ತಿயே இல்லாம இருக்கிறதுக்காக பார்க்கிறார். அனுகூலமா பிரதிகூலேஷு பிரவೃತ್ತಿ பிரதிகூல பிரவೃತ್ತಿ. எனக்கு பிரதிகூலமா தெரியுது ஏதோ அங்கே பிரவர்த்திக்கிறது இல்லை. என்ன காரணம்? அதுல ஒரு துவேஷம் ஏற்படுறது. எனக்கு எது அனுகூலமா தெரியுதோ அங்கே பிரவர்த்திக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஒரு ராகம் ஏற்படுறது. இது ஸ்பஷ்டம். அதனால தத்திர மூடஹ ஜாகரணே பிரதிகூல பிரவೃತ್ತಿம் துவேஷ்டி, பிரதிகூலே பிரவೃತ್ತಿம் துவேஷ்டி. பிரதிகூலமா தெரியக்கூடிய விஷயத்துல பிரவೃತ್ತಿ இல்லாம வர்றது பார்க்கறது. அனுகூல பிரவೃತ್ತಿம் காங்ஷதி, எனக்கு எது அனுகூலமா இருக்கோ அங்க பிரவೃತ್ತಿ வரணும் ஆசைப்படலாம். அப்படின்னா பிரதிகூலம் அனுகூலம் ஒரு டிவிஷன் பண்ணி வச்சிருக்கோம் அர்த்தம். காங்ஷதி குணாதீதஸ்து அனுகூல பிரதிகூலாத்யாகாபாவா துவேஷாகாங்ஷே பக்தா. ஆகாங்ஷனா ஆசை, துவேஷம்னா துவேஷம். தெரியுது. யாரும் அனுகூலம் பிரதிகூலம் என்கிற ஒரு அத்தியாசம் கிடையாது. அத்தியாசம்னா ஆரோப்பம். விஷயம் எல்லாமே விஷயம் தான். அவ்வளவுதான். அது அனுகூலம் பிரதிகூலம் என்கிற ஒரு டிவைட் பண்ணி வச்சுக்கிற ஒரு சம்பிரதாயம் இல்லை. அதனால குணாதீதத்தை யார் குணாதீதராக ஜீவன் முக்தனா இருக்காரோ அவருக்கு அனுகூல பிரதிகூல அத்தியாச அபாவா துவேஷ ஆகாங்ஷே துவேஷாகாங்ஷே துவேஷஸ்ய ஆகாங்ஷாத துவேஷாகாங்ஷே
இது நஸ்தஹா கிடையாது. யதா துவயோஹோ கடகம் குருவதோஹோ அவலோகைதா கச்சித் ததஸ்தஹ ஸ்வயம் கேவலம் உதாஸ்தே. புரியுது? ரெண்டு பேர் கலகம் பண்றார், யாரோ ரெண்டு பேர் ததஸ்தா இருக்கக்கூடியவங்க உதாசீனமா பாக்குறாங்க, ஏதோ நடக்கிறது அவ்வளவுதான். அந்த பட்சத்தையும் பிடிக்கிறது இல்லை, இந்த பட்சத்தையும் பிடிக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா என்னோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுனால, என்னோட சம்பந்தம் இருக்குனால் போய் ஏதோ சொல்லிடுவோம். அப்போ துவயோஹோ கலகம் குருவதோ, ரெண்டு பேர் கலகம் பண்றதா இருந்தால் குருவதோ அவர்கிட்ட அவலோகைதா பார்த்துட்டே இருக்கிறவா இன்னொரு தடஸ்தனா உதாசீன கலகம் குருவதோஹோ அவலோகைதா கச்சித் தடஸ்தனா ஸ்வயம் கேவலம் உதாஸ்தே. உதாஸ்தேன்னு தெரியாது, உதாசீனமா இருந்துருவா. உதாஸ்தே உதாசாதே உதாஸ்தே ஸ்வயம் கேவலம் உதாஸ்தே நது ஜய பராஜயாத்யாம் இதஸ்ததஸ்தால்யதே. அது ஒருத்தருக்கு ஜெயம் வருது பார்த்தோம், இன்னொருத்தருக்கு பராஜயம் வருது பார்த்தோம், இவர் கவலைப்படுறதில்லை. சால்யதே, இவருக்கு சலனம் கிடையாது, ஏதோ நடக்கும் அவங்க இருந்துச்சு. ததா குணாதீதோ விவேகி ஸ்வயம் உதாஸ்தே. எல்லா விஷயத்திலும் அப்படிதான். குணா குணேஷு வர்த்தந்தே நது அகம் இது விவேகா ஔதாசீன்யம். ஔதாசீன்யத்துக்கு என்ன காரணம் கேட்டா குணா குணேஷு வர்த்தந்தே தெரியுது. குணா குணேஷு வர்த்தந்தே அர்த்தம் குணா இந்திரியங்கள். அந்த இடத்துல பாஷை அப்படின்னா இந்திரியன் குணசப்தத்துக்கு குணா இந்திரியம் அர்த்தம் சொல்லியிருக்கார் பாஷைக்கார். இந்திரியாக இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே அகம் இருக்கலாம் முடியும். இந்திரியாக இந்திரியாணி அபசப்தம் சொல்லக்கூடாது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே அகம். இந்திரியங்கள் இந்திரியார்த்தங்கள் இருக்கட்டும், நான் இல்லையே. நம்ம எப்படி நினைக்கிறோம்னா இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே நமக்கு தெரியும், ஆனா இந்திரியங்களும் வேற தெரியல. இந்திரியத்தோட நானே இருக்கேன். அத்தியாசம் பண்றவன் அகம் பஷ்யாமி தானே சொல்லுவான். அகம் பஷ்யாமி, அந்த இந்திரியம் வேற தெரியவில்லை, நான் அவ்வளவுதான். இந்திரியம் பஷ்யத்தின்னு சொல்றதா, நான் அகம் பஷ்யாமி சொல்றதா, இந்திரியம் பஷ்யத்தின்னு சொல்றதா? அகம் பஷ்யாமி தானே சொல்றது. அது என்ன அர்த்தம்? இந்திரியம் வேற தெரியல. இந்திரியங்கள் வார்த்தை சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா பிரதீதி நமக்கு வரக்கூடிய ஃபீலிங் எப்படி அது பார்க்கணும். இந்திரியங்கள் விஷயத்துல போயிருக்கும், அப்படியா ஃபீலிங். நான் விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன், நான் வருது உடனே எனக்கு இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம், அப்படியா கிடையாது. நான் பார்த்துட்டு இருக்கேன் தானே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அது ஐடென்டிபிகேஷன் வேற தெரியாது அப்படின்னா இந்திரியத்தினுடைய வச்சு அதை விஷயத்துல போறது என்னுடைய சொரூபம் இல்லை, இன்னும் வேற தெரியறதா இருந்தால் அகம் என்கிற ஒரு எண்ணம் வராது. அப்போ குணாக தேஷு வர்த்தந்தே இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே அகம் நினைச்சது. அதான் அந்த பாஷ்யம் அப்படிதான் அவர் சொன்ன மாதிரி பாஷ்யத்துல குணாக நான் இந்திரியங்கள் நம்ம அந்த பிரகடனத்துல அப்படி கிடைக்கிறது. நான் இந்திரியங்களை தான் சொல்லியிருக்கேன். அதனால குணேஷு நான் அர்த்தம் இந்திரியார்த்தேஷு இந்திரியார்த்தேஷு சப்தாதி விஷயேஷு அர்த்தம். குணாக இந்திரியாணி குணேஷு இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. குணா குணேஷு வர்த்தந்தே நது அகம் இது விவேகா ஔதாசீன்யம். இந்த விவேகம் இருக்கிறதுனால ஔதாசீன்யம் வரும். அகமேவ கரோமி இது அத்தியாசோ சலனம். அகமேவ கரோமி நான் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அத்தியாசம். இதுக்கு விசலனம்னு பேரு. அத்திய ததஸ்தி ஜீவன் முகஸ்த சதிரம் கிமாதார இது பிரஷ்னஸ்ய உத்தரம். கிமாதாரா காரண அவருடைய ஆதாரங்கள் எப்படின்னா அவர் சாப்பிடுறது எப்படி நடக்கிறது எப்படி அது இல்லை. அவருடைய மனசுடைய விருத்திகள் எப்படி வருது, விருத்திகள் இப்படிதான் வருது. எப்படின்னா குணாகம் குணேஷு வர்த்தந்தே கிமாதார பிரஷ்னத்துடைய உத்தரம். வேற ஒண்ணும் இல்லை. வெளியே தெரியக்கூடிய ஆதாரத்தை ஒன்றும் காமிக்க முடியாது.
प्रजास्य तदस्ति तदिदं किमाचार इति प्रश्नस्य उत्तरम् समदुःखसुखादीनि लिङ्गानि लिङ्गानि समदुःखसुखादीनि வெளியில எப்படி தெரியுதுன்னா சமதுக்க சுகம் அது தெரிஞ்சுக்க முடியுமா சமதுக்க சுகம் சுகத்துல தியாகமும் துக்கத்துல தேசமும் கிடையாது இவர்கிட்ட அது வெளியில தெரிஞ்சுக்க முடியுமா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஆனா முடியும்னா வெளியில ஏதோ விகாரங்களே பார்த்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் விகாரங்கள் இருக்கா இல்லையா விகாரங்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்க முடியும்னா ஓரளவுக்கு தான் என்ன காரணம்னா புத்திபூர்வம் ஒரு இருக்க விகாரங்கள் இல்லாம அபிநயம் நான் சொல்றது சொல்லியிருக்கேன் அபிநேதாவா கூட இருக்கலாம் பண்ணா நாட்டியம் பண்ண தெரியும்னால் உள்ளுக்குள்ள துக்கம் வந்தாலும் வெளியில காமிக்காம இருக்க முடியும் உள்ளுக்குள்ள சுகம் வந்தாலும் வெளியில காமிக்காம இருக்க முடியும் அந்த அளவுக்கு அர்த்தம் இருந்தா கூட வெளியில பிரசன்னமா இருக்கு அந்த மாதிரி இல்ல அடக்கம் இருந்தா அடக்கம் இல்லைனாலும் வெளியில கஷ்டம் இருக்கு அபிநயம் பண்ணலாமே அது அபிநய சாமர்த்தியம் இருந்தா என்ன பண்ண முடியும் அபிநய சாமர்த்தியம் இருந்தால் வெளியில எப்படி உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இந்த வெளியில வேற விதமா காமிக்க முடியும் இது சாமர்த்தியம் இருக்கணும் அபிநய சாமர்த்தியம் இருக்கலாம் அதனால இவர் என்ன சொல்லுவா விவேகானந்தர் எப்படி இருக்கக்கூடியவர்னா யாரும் பார்க்காம இருக்கும்போது அவரே யாரும் பார்க்காம இருக்கும்போது எப்படி இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சதத்துல வந்தா எப்படி இருக்கான்னு பார்த்துங்க அவருடைய சுபாவத்தை அளக்க முடியாது யாரும் இல்லாத இடத்துல அது கேமரா வைக்கணும் என்ன பண்றாரு விகாரங்கள் இருக்கா உத்வேகம் இருக்கா விசேஷம் இருக்கா அக்ஷம் இருக்கா சோகம் இருக்கா ஆரஸ்யம் இருக்கா தர்மமே பண்றதா அதர்மம் பண்றதா கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கலாம் யாரும் அவரே பார்க்காத இடத்துல ஏகாந்தமா இருக்கும் பொழுது எப்படி இருக்காங்க அப்பும் விசாரமும் வருதா அது கவனிக்கிறாங்க ஏன்னா எந்த இடத்துல அவருக்கு அபிநயம் தேவை இல்லையோ அந்த இடத்துல எது இருக்கோ அது வெளியில் வரும் உள்ளுக்குள்ள எது இருக்கோ அது வெளியில் வரும் அது ஒரு இடம் இன்னொரு இடம் புத்தியோட கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஸ்திதி வந்து எடுத்தோம்னால் எப்படி அந்த கரணம் இருக்கோ அப்படியே வெளியே வரும் உண்மத்தாவஸ்தை வந்து எடுத்தோம்னால் உண்மத்தாவஸ்தையில அதனாலதான் இப்போ விருத்தாவஸ்தையா எடுத்தோம்னால் விருத்தாவஸ்தையில ஒருவேளை அந்த இந்த கண்ட்ரோல் போயிடுத்தோம்னால் வயசானவா குழந்தை மாதிரி இருக்குதுன்னு சொல்றது இல்லையா குழந்தை மாதிரியே இருக்குன்னா அந்த குழந்தை மாதிரியே இருக்கு கேட்க வேண்டிய குழந்தை மாதிரிச்சுன்னா அது சுதி கிடையாது எந்த குழந்தை மாதிரி இருக்குன்னா குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு பக்குவதை இருக்கோ அவ்வளவுதான் இப்பவும் இருக்கிறாங்க குழந்தையா இருக்கும்போது அந்த ஏதோ ஒண்ணு சாப்பிடுறது கிடைக்கிறது உடனே வேணும் அது கிடைக்கிறது இல்லைன்னா ஒரே கோலாகலம் பண்றது இல்லையா குழந்தையா இருக்கும்போது அழுகிறது அடிக்கிறது இடிக்கிறது கோலாகலம் பண்றது குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு அந்த அத்தியந்த உற்சாகத்தை ஏன்னா அந்த வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை என்னன்னா கண்ட்ரோல் இருந்தது புத்தியோட கண்ட்ரோல் இருந்தது அந்த கண்ட்ரோல் போயிருக்குனால் சிஸ்டம் எப்படி எவ்வளவு பக்குவமா இருக்கோ எவ்வளவு மெச்சூர்டா இருக்கோ அப்படிதான் வெளியில் காமிக்கிறது அப்ப அந்த பால்யாவஸ்தையில இருந்த மாதிரியே எல்லாவஸ்தையில இருக்கனால் மெச்சூரிட்டி உள்ளுக்குள்ள அவ்வளவுதான் இருக்கும் இந்த வரைக்கும் அபிநயம் தான் நடந்தது செய்யுது பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் அது சில பேருக்கு அந்த அளவுக்கு பழக்கம் அபிநயம் எப்பொழுதும் அபிநயம் சீலமா இருக்குன்னா அது முடியும் அபியாசத்தினால அவ அபிநயமே ஒரு பழக்கமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் ஆமா ஏர் ஹோஸ்டஸ் எப்படியும் எப்ப பார்த்தாலும் சிக்கலே இருக்கலாம் இல்லையா என்ன அது அச்சமா அது அவருக்கு பிராக்டிஸ் கோச்சிங்கே அப்படி இருக்கு உங்களுக்கு என்ன விஷாதம் இருக்கோ அதை ஒன்றும் வெளியே காமிக்க கூடாது நீங்க சிக்கலே இருக்கணும் எது கேட்டாலும் இது அக்ஷங்கள் உத்வேகம் ஒன்றும் பண்ணக்கூடாது இப்போ இவர் இருக்கா இல்லையா இவனா என்ன சொல்றது இல்லையா பல துறைகள் அப்படி இருக்கு பல துறைகள் இருக்கு அதற்கு கோச்சிங்கே அப்படி அது மூச்சுவா இருக்கிறது இல்லை விவகார கோச்சிங் அது விவகாரத்துக்காக கோச்சிங் என்ன கோச்சிங்னா உங்ககிட்ட எது கேட்டாலும் உத்வேகப்படக்கூடாதோ
கேட்ட கேள்விக்குதான் பதில் சொல்லலாம். அவர் எது அவமானப்படுத்துறதா இருந்தாலும் எது இருந்தாலும் உதாசீனமா இருக்கலாம். அப்படி உதாசீனமா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு கோச்சிங் கொடுக்கறதா இருந்தா பெரிய விஷயம் அது. அது இல்ல, வெளியில நீங்க உள்ளுக்குள்ள ஏதோ நடக்கட்டும் இல்ல, வெளியில இப்படி காமிக்கணும். இவ்வளவு இஞ்சி சிரிக்கணும், இவ்வளவு இஞ்சி சிரிக்க கூடாது அப்படி கூட இருக்க. சிரிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கண்ணு வெளியே காமிக்கணும், எவ்வளவு தூரம் காமிக்க கூடாது கூட கரெக்டா அந்த அளவுக்கு அதை கோச்சிங். ஆமா, இப்போ நிறைய இடத்துல இப்போ இவருடைய சைக்காட்ரிஸ்ட் இருக்கா இல்லையா, அவருடைய கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இடத்துல நடக்கிறது இந்த கேரக்டர் கோச்சிங் நடக்கிறது இல்லையா. கேரக்டர் கோச்சிங் இல்ல, அது அபிநய கோச்சிங். அது கேரக்டர் டெவலப்மெண்ட்னா பரவாயில்ல, நல்ல விஷயம். உண்மையா கேரக்டர் ஒன்றும் கேரக்டரை பத்தி ரொம்ப தேவைப்பட வேண்டியது இல்லை, உள்ளுக்குள்ள பார்க்கணும். அதுக்காக கோச்சிங் கொடுக்கறது இல்லை. எப்படி கோச்சிங் கொடுக்கறதுன்னா, இந்த உபனிஷத அர்த்தத்தை சொல்லி கோச்சிங் கொடுத்துருக்காங்க. உபனிஷத அர்த்தமா சொல்றதுல ஆத்மனஸ்து காமாய நான் போய் பார்த்திருக்காங்க எப்படி கோச்சிங் நடக்கிறது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் போதிங்கிற ஒரு சொல்லியோட அர்த்தம் இருக்கு இல்லையா, இந்த அர்த்தத்தை அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க அந்த கிளாஸ்ல. ஆனா எப்படி கொடுக்கறதுனா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்களே தான் மற்றவா எல்லாரும் நீங்க மற்றவாரை ஆகர்ஷணம் பண்றதுக்கு உங்களுக்கு உத்தேசம் இருக்குனால் நீங்க என்ன பண்ணணும், எல்லாருமே அவருக்கும் இஷ்டம் தான் பார்த்துட்டு இருப்பார். ஆனா அதனால மற்றவாளுக்கு எது இஷ்டமோ அதை பத்தி பேசணும். இது ஒரு கோச்சிங். உங்களுக்கு நான் பையனா இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு எது இஷ்டமோ அதை பத்தி தான் பேசணும். உங்களுடைய சுகத்தை பத்தி தான் பேசணும், உங்களுடைய துக்கத்தை பத்தி தான் கேட்கணும். என்னை பத்தி சொல்லவே கூடாது, கேட்கவே கூடாது. இது ஒரு கோச்சிங். இதுக்கு காரணம் என்ன, எல்லாரும் அவருடைய சந்தோஷத்தை தான் பார்க்கிறார். அது ஒரு வசதி தானே, வாஸ்தவம் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும், அப்படி அபிநயிக்கணும். இந்த அபிநயம் எவ்வளவு தூரம் நிற்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கோச்சிங் நடக்கிறது இல்லையா சொல்ல முடியாது. இதனால ஓரளவுக்கு உபயோகம் இருக்கு. என்ன உபயோகம்னா, இது ஒரு அபிநயமா பண்ணால் எந்த அளவுக்கு புத்தி நிற்கிறதோ அந்த அளவுக்கு இது உபயோகப்படுது. அதனால என்ன வரும்னு கேட்டா, எவ்வளவு தூரம் அபிநயம் பண்ணலாம். ஒரு அபிநயம் பண்ணி அவருக்கு நம்மளுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய சுரூபத்தை வெளியில் காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால், ஏன்னா இந்த ஒரு நாடகத்திலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் அந்த பிராகிருதாவத்திலே மாறும். இந்த அபிநயம் பண்ணாம அவர்கிட்ட அத்தியந்த பிராகிருதம் ஆயிடுச்சு. என்ன காரணம், நான் இந்த அபிநயத்துக்கு தான் அவர் எப்ப பார்த்தாலும் இந்த அபிநயத்துக்கு தான் கேன்சர். அபிநயம் எவ்வளவு பண்ணலாம், ஒரு 3 hours ஒரு நாடகமா இருந்தா பண்ணலாம். 24 hours அபிநயம் பண்ணா எவ்வளவு பண்ண முடியும். அப்ப என்ன பண்றது, அந்த வேஷம் போயிடுச்சுனால் அத்தியந்த பிராகிருத ஜனம். அதனால உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட் வரதே இல்லை அபிநயத்தினால. இதே விஷயமே ஒரு அபிநயம் இல்லாம உண்மையா சொல்லி கொடுக்கறதா இருந்தால் அதனால பெரிய உபயோகம் இருக்கு. ஆனா அது நடக்கிறது இல்லை. கதிதம் கிமாச்சார இது பிரஷ்னஸ்ய உத்தரம் சம துக்க சுகாதீனி லிங்காணி அவ்யவிசாரி அஸ்தி சகித ஞான தியான அத்தியாசேன பரமாத்மா தேவா இது குணாத்ய சாதன பிரஷ்னஸ்ய உத்தரம் மாம் யோ அவ்யவிசாரேன பக்தி யோகேன சேவதே. பக்தி யோகமா இருக்கான், கேவல பக்தி யோகமா இருக்கான். பக்தி யோகம்னா நிஷ்காம புத்தியோட பண்ணக்கூடிய பக்தி யோகம், நிஷ்காம புத்தியோட கொண்டு பண்ணக்கூடிய கர்ம யோகம். அந்த மாதிரி பக்தி யோகமா இருந்தால் அவ்யபிசாரி பக்தி சகித தியானாத்தியாசம் இதெல்லாம் இருக்கும். ஞானம் தியானாத்தியாசம் இதெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரமாத்ம சேவையினால குணாத்திய சாதனம், அதான் சேவைதான் குணாத்தியத்துக்கு சாதனம். குணாத்தியம்னா குணாதீதனா இருக்கக்கூடிய அந்த அவசியம் கிடைக்கிறதுக்காக இதுதான் சாதனம். பிராமணோ வியாபாரிகள் வர்ணிதா, இது என்ன சொல்றாங்க, சிவனுக்குள்ள லட்சணம் தான். பிராமணா என்கிற சப்தத்தினால சிவனுக்குன்னே சொல்லி வியாபாரிகள் வர்ணனம் பண்றாங்க. மகாபாரதத்துல இருக்கு. அனுசரிய வசனம், அனுபக்தீரிய சாயினம், வாகூபதாரியம் சாந்தம், தம் தேவா பிராமணம் குரு. இந்த ஒரு செட்ல தம் தேவா பிராமணம் நிறைய ஸ்லோகங்கள் வருது. குரு ஸ்லோகங்களோட எப்படி இருக்குன்னா, அது ஒரு காவியம் மாதிரி சொல்றாங்க. அது லட்சணம்னா அப்படி இல்லை, ஒரு எட்டு கொடுக்குற மாதிரி இது பாருங்க. அனுசரிய வசனம் எந்த பருவத்துல இருக்கோ தெரியாது.
ஜாதி பருவமா இருக்கலாம், ஜாதி பருவம் இருக்கலாம், ஜாதி பருவம் இல்லை. அனுத்தரிய வசனம், உத்தரியமா வசனம் இல்லை. வஸ்திரம், வசனம்னா வஸ்திரம், வஸ்திரம் உத்தரியமா கிடையாது. அனுபஸ்தீரிய சாயினம் அப்படியே படுத்துக்கிறார். ஒண்ணுக்குத்துக்கும் வியவஸ்தை பண்றதுங்கன்னு ஆசையப்படுதான். அது ஒவ்வொன்றும் செப்பரேட்டா பார்க்க வேண்டியது. ஆனா ஸ்லோகங்கள் அப்படிதான் இருக்கு. அபிப்பிராயம் நமக்கு புரியல. அனுபஸ்தீரிய சாயினம் பெரிய இதெல்லாம் போட்டு கிடக்கிறதா அப்படின்னு கிடையாது, அப்படியே படுக்கிறது. அனுபஸ்தீரிய சாயினம் பாகூபதாயினம் தெரியுமா? பாகு கையே கிடக்கனே இருக்குது. பாகூபதாயினம் சாந்தம் தம் தேவா பிராமணம் குருவோடு ஸ்லோகம். பிராமண சப்தா பிரம்மவித்வாதி. இந்த ஜாதி வதனம் கிடையாது. பிராமணன் என்கிற ஒரு ஜாதியை பற்றி கிடையாது. பிரம்மவித்வன், பிரம்மவித்வாதி. அபபிராமண சுஸ்ருத்யாதரிதா அமௌரஞ்ச மௌரஞ்ச கர்வித்திய அபபிராமண பிரதாபிரத்து கடைசியில கிடைக்க வேண்டிய அவசியம். பிராமணன் பிரம்மஜானி இது ஸ்ருதியா வகையில. பிரம்மவிதச்ச வித்வத் சன்னியாசாதிகாரா. வித்வத் சன்னியாசத்துக்கு பிரம்மவித்துக்கு தானே அதிகாரம். வித்வத் சன்னியாசம் பிரம்மவிதச்ச வித்வத் சன்னியாசாதிகாரா. வித்வத் சன்னியாசத்துல பிரம்மவித்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறதுனால யதாஜாதரூபதரோ யதாஜாதரூபதரோ நாட்சாதனம் ஜனதி பரமஹம்சா இத்தியாதி ஸ்ருதியா. அதுக்கு ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸ்ருதி இருக்கு, ஸ்ருதியே இருக்கு. யதாஜாதரூபதரா புரியுதா? பிறந்தபடியே இருக்கு. யதாஜாதரூபதரா, யதாஜாதம் எப்படி பிறந்ததோ அந்த ரூபத்தோடே யதாஜாதரூபதரா. ஆச்சாதனம் ஜனதி, ஆச்சாதனம் ஒன்றும் பண்றதில்லை. எதுக்கு ஆச்சாதனம்? பரமஹம்சம், பரமஹம்சம் அப்படியா. இத்தியாதி ஸ்ருத்தியா பரிகிரகாதி ரகிதத்தியா. ஒண்ணுமே சரீரத்துக்காக ஒண்ணும் எதுவும் பரிகிரகம் பண்றதில்லை. பரிகிரகாதி ராகித்யத்திய முக்கியத்வாபிதானா உத்தரியத்வாதம் தப்பை யுக்தம், அனுத்தரியத்வாதம் தப்பை யுக்தம். அதனால அந்த ஸ்ருதியை வர்ணிக்கிறதுக்காக வாரண ஸ்ருதி தானே, அந்த ஸ்ருதியை வர்ணிக்கிறதுக்கு ஒன்றும் விரோதம் தப்பு கிடையாது. ஏன்னா உத்தரியம் இல்லாம இருக்கிறதா இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒன்னும் பரிகிரகம் பண்றதில்ல. அப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும், வேற என்ன இருக்கணும். அந்த கோஷியில் என்ன சொல்லுவாங்க? ஏனது எனது ஆசனோ ஏனது எனது ஆசிதா எத்திர குஜன சாயித்யா தம் தேவா பிராமணம். ஏனது எனது ஆசனா. ஏன்னா ஆச்சாதனம் பண்றதில்லைங்கிறது இல்லை, பண்ணலாம். ஏதோ ஒரு போட்டு சொல்றேன். எனக்கு எனக்கு ஆசனா, எனக்கு எனக்கு ஆசிதா. யாரோ கொடுக்கிறதா இருந்தா சாப்பிடுறது. ஒன்னும் தெரியாத இருக்கக்கூடிய பிக்ஷுகளுக்கு இந்த லட்சணங்கள் இருக்கு. அதனாலதான் வெளியில் பார்க்கணும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத. ஒன்னும் தெரியாத இருக்கக்கூடிய பிக்ஷுகள் எச்சக்கார அவனும் இப்படிதான் இருக்கலாம். ஆனா கேட்டா தெரியும், கிட்ட போனா தெரியும். பிரம்மஜானத்தினால இருக்கா வேற ஏதோ காரணமா கேட்டா தெரியும். அது கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஏன்னா வெளியில பார்த்தா உடனே பார்த்தா அப்படியே இருக்கலாம். எனக்கு ஏனது ஆசனா, எனக்கு ஏனது ஆசிதா எத்திர சாயித்யா. எங்கேயோ இடத்துல படிக்கிறது. தம் தேவா பிராமணம். மகாபிரிவாவுடைய ஒரு போட்டோ இருக்கு. ஏதோ ஒரு கல்லு அப்படியெல்லாம் வச்சுருக்கு. அங்கே நீயே கற்றுருக்கேன். போட்டோ இருக்கு. கிட்ட ஒரு 4 புத்தகங்கள் இருக்கு. ஏதோ புத்தகம் படிச்சுன்னு அப்படியே அங்கேயே படிச்ச மாதிரி, அங்கேயே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கேன். அங்கேயே படிச்சுங்க கோஷமா தெரிவித்து போட்டது. மாடு இருக்கிற இடம், மாடு இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. மாடு இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. கல் அப்படிப்படி போட்டு ஒரு சரியான இடம் இல்லை, சரியான ஒரு ரூம் அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. எத்தனை சாயி, எத்தனை சாயித்யா. வியவஸ்தை பார்க்கறது வேணும், வியவஸ்தை இருக்காத பார்க்கறது. தம் தேவா பிராமணம் தேக நிர்வாகாய அசன ஆச்சாதன சயனஸ்தானாபேட்சாயாம் அபி அசனாதிகதௌ குணதோஷோ நான்யஸ்ரீயதே.
இப்போ தேகத்தை நிர்வாகம் பண்றது அவருடைய உத்தேசம் இல்லை. தேகத்தை திதிக்கிறதுக்கு காரணம் இல்லை, அதனால தேகம் வச்சுட்டு இருக்கவங்க தேகத்தை எதுக்கு இது பண்ணணும்? தேகம் இருக்கட்டும், தேகம் இருந்தா என்ன, அதனால தேகம் அப்படியே இருக்கு. அதுக்காக அசனம் ஆச்சாதனம் ஒரு ஸ்தானம் இதெல்லாம் இருந்தா கூட, தேவையா இருந்தா கூட அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்கிற உத்தேசம் கிடையாது. இந்த மாதிரி ஆச்சாரம் தான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஸ்தானத்தை தான் படுத்துவேன், இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி குணதோஷம் நான்வெஜ் உணவு தோஷம் ஒன்றும் பார்க்கறதில்லை. உதரபூரண புஷ்டியாதி ரூபஸ்ய நிர்வாகஸ்ய சமத்வா நிஷ்பிரயோஜனஸ்ய குணதோஷ விசாரஸ்ய சித்ததோஷம் தானே குணதோஷ விசாரம். சித்ததோஷம் தான் என்ன? புஷ்டி தேவையா இருக்குன்னால், புஷ்டி வேணும்னால் இந்த ஆகாரத்தினால புஷ்டி இருக்குமா பார்க்கலாம். சரி, புஷ்டி விட்டுருக்கோம். லாபம் வருமானம் சங்க இருந்தால் ஆகாரம் சுத்தமா இருக்கான்னு பார்க்கலாம். இது அதுவும் கிடையாது இல்லையா? லாபம் வருமா பார்த்துட்டு தானே. ஒரு ஆரம்பிகனா இருந்தா கூட புஷ்டி சரீரத்தினுடைய புஷ்டி தேவையில்லை இருந்தா கூட ஆகாரத்துல குணம் அசுத்தி இருக்கான்னு பார்க்கலாம். எதுக்காக? அசுத்தமான ஆகாரத்தை சாப்பிடாத தர்மசாஸ்திர நிஷேதம் இருக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு சரீரத்துக்கு பிரதிகூலமா இருக்கு, அதனால அதாவது பார்க்கணும் இல்லையா? ஆனா அதாவது பார்க்கலாம், யாருக்கு? மூச்சுக்கு பார்க்கலாம். முக்ஸுன்னா சரி எல்லாம் ஓகே. முக்தருக்கு என்ன வேண்டியது? சரீரத்தினுடைய அனுகூலமா பிரதிகூலமா இதெல்லாம் பார்க்க வேண்டியது வேண்டியது. உபதேச பஞ்சகம் மூச்சோட இல்லை, இந்த மூச்சுக்கு தான் உபதேசம், முக்தனுக்கு இல்லை. உபதேச பஞ்சகத்தில் எப்படி சொல்லும்? சுத்வியாதிஷ்ட சிகிச்சைதான் பகவத்பாதாவுடைய சொல்லும். என்ன சுத்வியாதிஷ்ட சிகிச்சைதான்? சுத்துனா பசி இருக்கிறது, அது என்ன ஒரு வியாதின்னு நினைக்கலாம். வியாதின்னு நினைக்கிறதா இருந்தால் வியாதிக்கு என்ன தேவை இருக்கு? ஔஷதம் தானே தேவை இருக்கு. ஆனா வியாதின சிகிச்சை பண்ணணும், அதுதானே. இப்ப 3 நேரம் காத்தால சுது வருது, மத்தியானம் சுது வருது, சாயங்காலம் சுது வருது, இன்னும் நடுவில் சுது வருதுன்னு சொல்லுவோம். வரதா இருந்தா கூட அது என்ன? அது ஒரு வியாதி. எப்படி வியாதி? மருந்து கொடுக்குற மாதிரி சாப்பிடணும், அது ஒரு வியாதின்னு நினைக்கிறதா இருந்தால் வியாதியும் சொல்லலாம். அது வியாதியோட லட்சணத்துக்கு ரோக லட்சணம் இருக்கு, ரோக லட்சணத்துக்கு சமயம் இருக்கு. அங்க நிதோஷ வைஷமியம் ரோகம், அதுதான் ஆயுர்வேத சாஸ்திரத்துல நிதோஷங்கள் இருக்கு. ராமபித்தகம் இது ஏதோ ஒன்றுக்கு வைஷமியம் வந்தால் அதுக்கு ரோகம்னு பேரு, அது சமாவசியா இருந்தால் அரோகம்னு பேரு. இப்போ சுதி எப்போ வருது? பேலன்ஸ் போயிடுச்சுன்னா சுத்து வருது, பசி எடுக்கிறது. அப்படின்னா இங்க ஔதரியாட்சியோட அக்னி இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த அக்னியோட சுபாவம் என்ன? ஏதோ ஒண்ணு தாகம் பண்ணிட்டே இருக்கணும், ஏதோ ஒண்ணு எரிச்சுட்டே இருக்கணும். எரிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அது அதுக்காக ஆகாரம் போட்டுட்டே இருக்கணும். அது ஆகாரம் எரிச்சு ஆயிடுச்சுனால் அது ரெண்டா பிரிக்கிறது. அது சாராம்சமா போறது, மலாம்சமா போறது, மலாம்சம் அங்கே போறது, சாராம்சம் இங்கே போறது, ஆயிடுச்சுன்னா வெளியே. இதுக்கப்புறம் எரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றது? எரிச்சுட்டே இருக்கணும், அது சுபாவம் தானே. அக்னியுடைய சுபாவம் விட முடியாது. அப்ப அக்னி என்ன பண்ணும்னா அந்த இருக்கக்கூடிய இது இருக்க நரம்புகள் எல்லாம் இருக்க, நரம்பு குடல் எல்லாம் இருக்க, அதை எரிக்க ஆரம்பிக்கிறது. அது என்ன மாம்சம் அங்கே இருக்கோ அதே எரிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன வருது? தாகம் ஏற்படுது. இந்த தாகம் ஒரு வேர்டு யூஸ் பண்றது இல்லையா? தேர்ச்சி என்கிற வாசனம் தான். என்ன காரணம்? தாகம் தான் வருது. அங்கே பசி எடுத்துட்டு எரியறதுன்னு சொல்றது இல்லையா? அனுபவம் நம்ம அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள எரியறது, என்ன எரியறது வாசனம் தான். என்ன எரியறதுன்னா அந்த வரைக்கும் தான் அந்த வரைக்கும் எரியறதா. ஆனா எரியறதா தெரியறது இல்லை. என்ன காரணம்? எரிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருந்தது. அங்க என்ன இருந்தது? சாப்பாடு இருந்தது, போஜனம். அது ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்னும் எரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லைன்னா எது இருக்கோ அந்த குடல் இருக்கு இல்லையா, அதே எரிக்க ஆரம்பிக்கிறது. அதை எரிக்க ஆரம்பிக்கிறது நானே எரியற மாதிரி எனக்கு தோணுது. நானே தான் எரியறது, சரீரம் தான் எரியறது. அப்போ எரியறது தீர்வு வருது. அப்போ என்ன பண்றது? அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அக்னியோட பேலன்ஸ் போயிட்டு இல்லையா, சமமா இருக்கணும், சமமா இல்லை. அப்பதான் தாகம் ஏற்படுறது, அப்பதான் பசி எடுக்குது.
அது என்ன பண்ணணும்? இது ரோகம் தானே. ஆனா ரோகமா ஏன் சொல்றது இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்கிறதுனால ரோகமா சொல்றது இல்லை. எல்லோருக்கும் இருக்குன்னா ரோகம் சொல்றதா? இப்போ வார்த்தக்கிய சகஜம் சொல்றது இல்லையா? வார்த்தக்கிய சகஜம் அது ஒரு ரோகம் நினைக்க வேண்டாம், அது ஒரு வார்த்தக்கிய சகஜம் அப்படின்னு ரோகம் தான் இல்லை சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் இருக்கு. ஓல்ட் ஏஜ்ல எல்லாருக்கும் சகஜமா இருக்கிறதுனால தடுக்க முடியாது. தஸ்மாத் அபரிஹாரியா சொல்ற மாதிரி பரிஹாரியமா இல்லை. அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அது ஒரு செப்பரேட்டா பாக்குறது. ஆனா ரோகம் சொல்றது இல்லை. அவ்வளவு உண்மையா ரோகத்தினுடைய லட்சணம் எது இருக்கோ அது அப்படியே இருக்கு. இல்ல பசி சூசைங்கிறது ஒரு வியாதி சொல்றதா இருந்தா உண்மைதான், வாஸ்தவம் இல்லை, வாஸ்தவம் தான். அந்த மாதிரி சூசை ஒரு வியாதின்னு பாக்குறதா இருந்தால் வியாதிக்கு என்ன பண்ணணும்? சிகிச்சை பண்ணணும். சிகிச்சை தான் பண்ணணும். சிகிச்சை எதனால பண்றது? ஔஷதத்தினால பண்றது. அப்ப சுத்து என்கிற வியாதிக்காக பண்ணக்கூடிய சிகிச்சை இதை இந்த சாப்பாடு சாப்பிடுறது ருசியோட சாப்பிடுறதா இருந்தால் அது சுவாது, அது டேஸ்டியா இருக்கா டேஸ்டியா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவகாசம் இல்லை. என்ன ஔஷதம் தான் ஒருவேளை டேஸ்டியா இருக்கலாம், கசப்பா கூட இருக்கலாம், ஆனா ஔஷதம் தானே. ஆனா எது பார்க்கணும்னா சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்க வேண்டியதா இருக்கு. சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். அசுத்தமான ஔஷதத்தை சாப்பிடக்கூடாது. சுத்தமா இருக்கா அசுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். அசுத்தம்னா சாப்பிடக்கூடாது, சுத்தம்னா சாப்பிடலாம். சுவாது இருக்கா சுவாது இல்லையா, டேஸ்ட் இருக்கா இல்லையா பாக்குறதுக்கு இது இல்லை, கிடையாது. அதனால வியாதிச்ச சிகிச்சை தான் உபயோகம். சுத்தம் ஒரு வியாதியை நினைச்சுட்டு அதுல சிகிச்சை பண்றதுதான் சாப்பாடு நினைச்சுட்டு சாப்பிடணும், கேட்கக்கூடாது. தேக நிர்வாகாய அசன ஆச்சாதன சயன ஆன அபேட்சாயாம் அப்படி இதெல்லாம் தேவையா இருக்குன்னா கூட அசனாதி விரதவும் குணதோஷவும் தான் அன்னிச்சது. உதரபூரண குட்டியாதிரூபஸ்ய நிர்வாகஸ்ய சமத்வாத் நிஷ்பிரயோஜனஸ்ய குணதோஷ விதானஸ்ய விஷ்ணதோஷத்வா ததையோ பாகவதே கட்சியதே. பாகவத்தில் என்ன இருக்க? கிம் வர்ணிதேன குணா லட்சண குணதோஷயோ குணதோஷ தோஷோ குணஸ்து உபயவர்த்திதா சந்தா கௌமீன வாசாஸ்து ரெண்டு ஞான தத்பரः ஏகாகி ரமதே நித்யம் தம் தேவாம் பிராமணம் பாகவத்தில் இருக்கிறது. கிம் வர்ணிதேன குணா லட்சணம் குணதோஷயோ, குணத்துக்கும் தோஷத்துக்கும் லட்சணம் ரொம்ப சுத்தமா சொல்றது. எதுக்காக சொல்லணும்? அக்ஷேபமா இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. குணதோஷ திருஷ்யம் தோஷம். தோஷம்னா எதுன்னு கேட்டா குணம் தோஷம்னு பிரிச்சு பாக்குறதே ஒரு தோஷம். இது குணம் இது தோஷம், இது குணம் தோஷம் ரொம்ப லிஸ்ட் போட்ட குழப்பப்படுத்த வேண்டியது. அதுக்கு மூலத்திலே மூலே குடாரம் சொல்லுங்க. மூலே குடாரம் அதுக்கு மேல கண்டனம் பண்றது இல்லை. மூலத்தில் இருக்கிற யுக்தியே போறதுன்னா அதுக்கு மேல ஏன் விசாரம் பண்றது? குணதோஷ திருஷ்ய தோஷம். திருஷ்டினா திருஷ்டி, இது குணம் அது தோஷம் இப்படி பாக்குற அந்த ஒரு திருஷ்டியே தோஷம் வச்சுக்கணும். அப்புறம் என்ன குணஸ்து உபயவர்த்திதம். அப்புறம் என்ன குணம்னா என்ன? அப்படி பார்க்காம இருக்கிறது குணம், அவ்வளவுதான். அப்ப நீங்க கஷ்டப்பட்ட குணம் தோஷம் திருஷ்டி பண்ண வேண்டியது இல்லை. உங்களுடைய அந்த திருஷ்டி இருக்கு அதுதான் குணம், அதுதான் தோஷம், அதுதான் குணம். இப்படி குணம் தோஷம்னு பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியே தோஷம். அப்படி பார்க்காம இருக்கிற திருஷ்டி குணம். குணம் தோஷம்னா ஒரே வார்த்தை தான் சொல்ல வேண்டியது, வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. நாகவத்து இருக்கு, நாகரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மகாபாரத் தான், ரெண்டு லைன் இருக்கு. ஆனா இது ஆயிடுச்சு, பாகவத்துல இருக்கிறதா ஆயிடுச்சு. மேல அதுதான் மகாபாரத்தில் இருந்த சந்தா கௌமீன வாசாஸ்து ரெண்டு ஞான தத்பரः ஏகாகி ரமதே நித்யம் தம் தேவா பிராமண பிந்து சந்தா கௌமீன வாசாः. கௌமீனம் மட்டுமே கௌமீனவந்தனு பாக்கியவந்தா சன்னியாசியை எதி பஞ்சகம்னு பண்ணியிருக்கேன். ரமணர் அப்படியே எப்படி இருந்திருக்கேன். கௌமீன வாசாஸ்து ரெண்டு ஞான தத்பரः ஞானத்திலே தெரிகிறது. ஏகாகி ரமதே அதான் விசேஷம். ஏகாகியா இருக்கிறது. உதாரணத்துல ஆரம்பத்துல ஏகாகி ரமதே ஏகாகியா இருக்கிறவங்களுக்கு அஜ்ஞனா இருந்தால் ஏகாகியா இருந்து ரமிக்க முடியாது. திதியம் தேவையா இருக்கு. ஆனா திதியத்திலிருந்து பயம் வருது.
பயம் இருக்கட்டும், இருந்தாலும் விதியம் வேணும். விதியம் தேவையா இருக்கு. விதியம் இல்லாம ரசிக்கவும் முடியாது. பயம் பயம் எந்த ஒரு விதியத்திலிருந்து என்ன சந்தோஷம் வருதோ அந்த அந்த விதியத்திலே ரசிக்கிறது. எந்த விதியத்திலிருந்து பயம் வருதோ அது அவாய்ட் பண்றது, அவ்வளவுதான். ஆனா விதியம் இல்லாம இருக்க முடியாது. விதியம் இல்லாம ரசிக்க முடியாது, சந்தோஷம் இல்லை. ஒரு விதியம் வேணும். ரெண்டாவது ஒண்ணு வேணும். அது யாரா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு வேணும். தனியா உட்கார்ந்து போரடிக்கிறது சொல்ல முடியாது. தனியா உட்கார்ந்து போரடிக்கிறது அது விபரீதமா செய்யறது. தனியா உட்கார்ந்தாதான் ரசிக்கிறது. தனியா உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு ஒரு லட்சம். எவ்வளவு சமயம் தனியா உட்கார்ந்தாலும் போரடிக்கிறது இல்லைன்னால் அது ஏதோ ஒண்ணு விசேஷமா இருக்குன்னு தெரியாது. ஏகாகி ரமதே நித்தியம். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரசிக்கிறதா இருந்தா அபிநயமா கூட இருக்கலாம். நித்தியம் எப்படி இருக்குன்னால் எப்ப பார்த்தாலும் ஏகாகியா இருந்து ரசிக்கிறதுனால் அத ஒரு ஜீவன் முக்தியோட லட்சணமா எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஏகாகி ரமதே நித்தியம் தம் தேவா பிராமண குரு. ஏன்னா ஏகாகி ரமதே நித்தியம் ஒரு லட்சணம் தான். ஏன் காரணம்னா அபிநயம் பண்றவா கூட எப்ப அபிநயம் பண்ணுவா, பாக்குறதுக்கு மத்தவா இருந்தா தான் அபிநயம் பண்ணுவா. நான் எப்படி இருக்கேன்னா இன்னொருத்தர கவனிச்சுட்டு இருக்கான், ஆனா வேற விதமா பாக்குறதா இருந்தா அது கஷ்டம். அதனால மத்தவா கவனிக்கிறதா இருந்தா தான் அப்படி இருக்கும். யாரும் கவனிக்கிறது இல்லைன்னா வேற விதமா இருக்கும். அப்போ யாரும் கவனிக்கிறது இல்லைன்னா கூட ஏகாகியா இருந்து ஒருத்தர் நிக்கிறதா இருந்தால், ஆனந்தமா இருக்கிறதா இருந்தால், சாந்தரா இருக்கிறதா இருந்தால், சந்துஷ்டரா இருக்கிறதா இருந்தால் அது ஒரு ஜீவன் முக்தியோட லட்சணமா எடுத்துக்கலாம் சொல்றேன். ஏகாகி ரமதே நித்தியம் தம் தேவா பிராமணம் குரு. பிரம்மோபதேசாதியா பிராண்யனுதிகிருக்ஷாயா உத்தமத்துவ ஞாபனேன ஸ்ரத்தாமுத்பாதேதும் தண்ட கௌபீனாதி லிங்கம் தாரயே கௌபீனம் தண்டம் ஆச்சாதனஞ்ச ஸ்வசரீரபோதார்த்தாய லோகத்தை உபகாரார்த்தாய பரிகிரகே விதிஷ்டே. ஒன்றும் விதி கிடையாது. இருந்தா கூட விதி மாதிரி தெரியாது. ஆனா விதி இல்லை. அவருக்கு விதி கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு பண்றதா இருந்தா கூட, ஏதோ ஒரு கௌபீனாச்சாதனம் பண்ணிட்டு இருந்தா இருக்குன்னா கூட என்ன காரணம் கேட்டா லோகானுகிரகம். அதனால என்ன லோகானுகிரகம்னா இன்னொருத்தருக்கு பாக்குறவாளுக்கு கஷ்டம் வேண்டாம், பாக்குறவாளுக்கு சுகுப்சை இருக்கிறது அவருக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்லையா. எனக்கு கஷ்டம் இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணலாம் முடியும். அதனால ஒண்ணும் இல்ல. நச்சிகேதத்து வந்து முதல் வரம் என்ன கேட்கிறார், பிதாவுக்கு சௌமனத்தில் இருக்காங்க. அவருக்கு மனசுக்கு நான் திருப்பி போறதா இருந்தால் அவருக்கு மனசுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இப்படி கேட்கலாமா? நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த நச்சிகேதத்து வந்து பெரிய ஒரு விலசனா தெரியுது. மமபிதான் ஒரு பாவமே இல்லாத மாதிரி கேட்கிறான். அப்படி இருக்கிறவன் நான் திருப்பி போறதா இருந்தால் பிதாவுக்கு கோபம் இல்லாம இருக்கணும். ஒரு பெரிய வரமா கேட்கறது ஒரு பெரிய விஷயமா, அதை எப்படி ஒரு சரியா வசதி இல்லையா, அந்த பிரகரணத்தோடு சேர்றது இல்லையான்னு கேட்கலாம். ஆனா என்ன அபிப்பிராயம், பிதாவுக்கு மனசுக்கு கஷ்டம் வேண்டாம் அவ்வளவுதான். ஆனா அவர் தத்துவஞானி கிடையாது. அவருக்கு வைராக்கியம் இல்லையே. வைராக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய அவருக்கு மனசுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கட்டும் அவ்வளவுதான். எனக்கு அதனால ஒன்றும் மனதாக இல்லை. அவருக்கு கஷ்டம் இல்லாம இருக்காங்க. அது ஒரு லோகானுகிரகம். இவரோட சம்பந்தம் பெரியொரு சம்பந்தம் குறித்து நினைக்கிறதா எனக்கு இல்லைன்னா கூட, என்னோட எனக்கு யாரும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கு சிவம் வரணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு லோகானுகிரகம் தான் வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஹிதம் வந்து அந்த ஹிதத்தினால எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போறது எனக்கு பண்றதா இருந்தால் அதுக்கு சாமியமா அது இல்லை. அப்படியும் இருக்கு. இன்னொருத்தருக்கு ஹிதம் வேணும்னு நினைக்கிறத இங்கதான் வந்து கொண்டு வர்றது. ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் ஹிதம் இருந்தாதான் அவ ஏதாவது எனக்காக பண்ணுவான். எல்லாருக்கும் என்னுடைய பரிசரங்கள் பல பேர் இருக்கார், அவளுக்கு எல்லாம் கஷ்டம்னா அவ ஒண்ணும் பண்ண மாட்டான். என்னுடைய பலம் எந்த பலமா இருந்தா கூட இங்கதான் வந்து முடியும். அப்படி பாக்குறதா இருந்தால் அது அஜ்ஞானி. யுத்தம் கிடையாது, அஜ்ஞானி அவ்வளவுதான். யுத்தம் சொல்லக்கூடாது. அச்சாரியா இருக்காங்க வேற ஞானியும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். பிரம்மோபதேசாதினா
പ്രാണ്യ അനുജിവൃക്ഷായ ഉത്തമത്വജ്ഞാപനേന ശ്രദ്ധാമുത്പാദി അവൾക്ക് ശ്രദ്ധ இருந்தாக்கா என்ன வரும் அவளுக்கு ஹிதம் வரும் அதுக்காக ஒரு தண்டம் வச்சுருக்கா ஒரு ശ്രദ്ധ இருக்கணும் ശ്രദ്ധ இருந்தா இவருக்கு உபயோகம் இல்லை அவளுக்கு உபயோகம் இருக்கு இல்லையா யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ பகவதா சிருஷ்டி வியாபாரம் கிம் மாம் நபஷ்யதி சொல்றாரு பகவான் அகம் வர்த்தையேவ கர்மணி சொல்றது இல்லையா நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவ கர்மணி விஷ்ணுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவ கர்மணி எதி ஹியாம் ந வர்த்தையன் தாது கர்மணி அனந்திருக்கா சொல்ற மாதிரி கர்ம பிரயுக்தம் தான் எல்லாம் ஆனா சுகர்ம பிரயுக்தம் இல்லை பகூனி மே வெதீபானி ஜென்மானி பவதாசுரான் தானி அகம் வேத சர்வாணி மற்றும் வேத பரந்ததா இவருக்கு எப்படி ஜென்மம் ஜென்மம் கர்ம பிரயுக்தமா தானே இருக்கணும் இவருக்கு எப்படி கர்மம் இருக்கு கேட்டா என்ன பதில் சொல்லணும் கர்ம பிரயுக்தம் தான் பார்த்தோம் எதுவும் சொல்லல ஸ்வகர்ம பிரயுக்தம் இல்ல பிராணி கர்ம பிரயுக்தம் ஜென்மம் தான் பகவானுடைய ஜென்மமா இருந்தா கூட கர்ம பிரயுக்தம் தான் இதே சொல்லக்கூடாது ஆனா ஸ்வகர்ம பிரயுக்தம் இல்லையா விசேஷம் அவருடைய கர்மம் இல்லை இன்னொருத்தருடைய கர்மத்தினால பகவானுக்கு ஒரு சரீரம் வருது மாயாமய சரீரம் அதனால பிரயோஜனம் யாருக்கு கேட்டா பகவானுக்கு இல்ல யாருடைய கர்மம் மூலமா இந்த அவதாரமோ அவளுக்கு தான் பிரயோஜனம் சௌபீனம் தண்டம் ஆச்சாதனஞ்ச ஸ்வசரீர போகார்த்தாய லோகस्य உபகாரார்த்தாய பரிகிரகே அஞ்சிகிருக்ஷாயாம் கதீயாம் ஸ்வயம் கிரககிருத்தியாதி வார்த்தா நுயாக்கிமு கிந்து ஞானபரோ பவே சமேவ ஏகம் ஜானதா ஆத்மானம் தன்யாவாதோத்வசே சமேவ ஏகம் ஜானதா ஆத்மானம் ஏகம் ஜானதா அந்யாவாதோ வேற வார்த்தைகள் கேட்கக்கூடாது சமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணா நானுத்யாய பகு சப்தா வாதோ விப்லாவனம் இதம் பரமார்த்த சொரூபம் இருக்கோ அதை இருந்து வேற ஒன்றும் தியானம் பண்ணக்கூடாது லௌகிக விஷயங்களை பற்றி பேசக்கூடாது அது எல்லாமே வாதோ விஜாபனம் அதை நின்று பண்றது உபயோகம் இல்லாம விஷயம் இல்லை சம்சாரத்துக்கு உபயோகம் இல்லை மனுஷுக்கு உபயோகம் இல்லை மனுஷுவா இருக்கிறதுனால தானே சன்னியாசம் ஆகிடுது விதிஷா சன்னியாசிக்கு உபயோகம் மனுஷுவா இருக்கிறது சன்னியாசம் ஆகிட்டு வாங்கி அப்புறம் எல்லா லோக வார்த்தையும் பேசுறதா இருந்தால் அது வாதோ விஜாபனம் அந்யா வாதோ விமுஞ்சதா விஷயம் இருக்கு